ஹாய் காய்ஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணோன்னே டிஎன்பிஎஸ்சியோட வெப்பேஜுக்கு போகுது. அதை கிளிக் பண்ணோன்னே டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜுக்கு போகுது. ஹோம் பேஜில் போய் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் செய்தோன்னா அவங்களுடைய ஃபுல் வெப்சைட்டுக்கு போகுது. அதில் போயிட்டு நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோன்னே அவங்க 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒன்று புதிய பதிவு செய்ய விளைவோர், ரெண்டாவது ஏற்கனவே பதிவு செய்தோர். நம்ம புதிதாயிட்டு பதிவு செய்ய போகிறதுனால புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஓகே, இதை கிளிக் பண்ணோன்னே அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த நிரந்தர பதிவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பம் அல்ல. இந்த நிரந்தர பதிவினை நிறைவு செய்த பிறகு உங்களது தகுதியை பொறுத்து போட்டித் தேர்வுகளுக்கு இதில் பதிவு செய்த பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இந்த விண்ணப்பங்கிறது ஒன்லி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். போட்டித் தேர்வுகளுக்கு ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளுக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். இந்த லாகின் ஐடி இந்த பாஸ்வேர்டை யூஸ் செய்து அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நமக்கு தேவையான லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி இதில் ரைட் பண்ணுறேன். ஓகே, அதை ரைட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சாங்கிற இந்த நம்பருடைய கூட்டுத்தொகை அதையும் எழுதுகிறேன் கீழே. அதை எழுதிட்டு நம்ம ரைட் பண்ண ஐடி அவைலபிள் இருக்காங்கிற பார்க்குறோம். அது அந்த க்ரீன் லெட்டர் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இது அவைலபிள் இல்லை. ஓகே, திரும்ப என்ட்ரு பண்ணுறோம். லாகின் ஐடி சேஞ்ச் ஆக்கி வேறு என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கேப்சாவை அந்த கூட்டுத்தொகையை கீழே என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, என்ட்ரு பண்ணோன்னே இப்போ நமக்கு அந்த லாகின் ஐடி அவைலபிள் ஆயிடுச்சு. ஓகே, அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த லாகின் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த 48 ஹவர்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த லாகின் ஐடி மற்ற நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்கும். 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணலைன்னா, இன்க்ளூட் பேமெண்ட்டோட கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது கேன்சல் ஆகிரும். திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செய்யணும். ஓகே, உள்நிலை விவரங்களை இப்போ கிளிக் பண்ண போகிறோம். உள்நிலை விவரங்களை கிளிக் பண்ணுறோம். அதில் இப்போ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டுங்கிறது ஒரு பெரிய லெட்டர், ஒரு சின்ன லெட்டர், ஒரு டிஜிட்டு, பின்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி இருக்கணும். மினிமம் 8 எண்கள் மற்றும் எழுத்துக்களும், மேக்ஸிமம் 15 எண் மற்றும் எழுத்துக்களும் இருக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, அதை திரும்ப ரீகன்ஃபார்ம் செய்கிறேன். அதே சேம் பாஸ்வேர்டை ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். நம்ம ஆக்டிவில் உள்ள இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஓகே, அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாகிட்டு உள்ள இமெயில் ஐடி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இமெயில் ஐடியும் டெலிஃபோன் நம்பரும் ரொம்ப முக்கியம். கொடுக்குறத கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா மெசேஜும் அதில் தான் வரும். கொடுக்குற இமெயில் ஐடியிலையும் டெலிஃபோன் நம்பர்லேருந்து தான் வரும்.
ஓகே, மின்னஞ்சல் அந்த முகவரியை இப்போ ரீகன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அதை கன்ஃபார்ம் செய்துட்டோம். ஓகே, இப்போ டெலிஃபோன் நம்பரை கொடுக்குறோம். டெலிஃபோன் நம்பரும் உபயோகத்தில் உள்ள டெலிஃபோன் நம்பரை மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா தகவல்கள் இமெயில் ஐடியிலையும் டெலிஃபோன் நம்பர்லேயும் தான் வரும். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய சுய விவரங்களை கீழே ஃபில் பண்ணணும். அது விண்ணப்பதாரின் பெயர் மற்ற இதில் கொடுத்துருக்க மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். இதுபோல் கொடுத்துருக்குற எல்லா மற்ற டீட்டெயில்ஸையும் இதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் செய்தீங்க. உங்களை மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஓடிபி வரும். இது எல்லா டேட்டாயும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டா கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் பற்றிய தகவல் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இப்போ அதாவது ரிசர்வ் கேட்டகரி என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜாதி சான்றிதழை இணைத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். பின்ன அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டுகளில் ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், பின்ன நீங்கள் படித்த கல்வி சான்றிதழ்கள், அதுபோக ரீசெண்டாக 3 மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட உங்களுடைய புகைப்படம், அப்புறம் நீங்கள் உங்களுடைய கையெழுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் செய்து அதையும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாம் அதாவது சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்றிதழ் எல்லாம் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும். இந்த ஃபோட்டோங்கிறது 50 கேபிக்குள்ளே இருக்கலாம். இன்னும் வந்து சைன்கிறது 20 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அளவு. அந்த அளவுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் 200 கேபி, ஃபோட்டோ 50 கேபி, சைன் பண்ணியிருக்கிறது 20 கேபி. இதுக்குள்ளே இருந்தால் தான் உங்களோட டாக்குமெண்ட்டு அப்லோட் ஆகும். இது எல்லாம் கம்ப்ளீட் ஆன ஸ்டெப் வந்து பேமெண்ட்டு பே பண்ணணும். பேமெண்ட்டு ₹150 பே செய்யணும். அதை வந்து எஸ்பிஐ ஆன்லைன் பேங்க்கு, எஸ்பிஐ கார்டு, இதுபோல் இன்னொரு 4-5 பேங்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எதில் வேணாலும் பே செய்தோம்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மாத்திரம்தான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து வர்ற தேர்வுகளெல்லாம் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு அடுத்த தேர்வுகளுக்கெல்லாம் இதில் உள்நுழைஞ்சு உங்களுடைய அடுத்த சர்டிஃபிகேட்ஸ் மற்ற எல்லா அப்ளிகேஷன்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். இது பற்றி மேலும் விரிவான தகவல்கள் தெரிய இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜில் தானே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் செய்து ஃபுல் டீட்டெயில்ஸை அதில் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. மேலும் இதுபோல் தகவல்களை உங்களுக்கு வரும் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.